இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே இதனால எதுல டாக்ஸ் போடணும் அப்படின்றத 3 விதமா பிரிக்கிறாங்க. மேனுஃபேக்சரிங், ஒரு கூட்ஸை உற்பத்தி பண்றச்சே மேனுஃபேக்சரிங் டியூட்டி போடு, அந்த கூட்ஸை விற்கிறச்சே சேல்ஸ் பண்றச்சே சேல்ஸ் டாக்ஸ் போடணும், சர்வீஸ் வந்துச்சுன்னா சர்வீஸ் டாக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும் எல்லாருமே. இந்த ஒரு பாயிண்ட், ஜிஎஸ்டியை எதுல லெவி பண்ண போறோம் அப்படின்னா இந்த சேல்ஸ், டிரான்ஸ்பர், மேனுஃபேக்சர் அப்படின்ற வேர்ட் எல்லாம் இனிமே மறந்துடலாம். ஜிஎஸ்டி வந்துடுச்சுன்னா எல்லாரும் ஒரே ஒரு வேர்ட் தான் ஞாபகத்துல வச்சுக்கணும், சப்ளை. சப்ளை, இந்த சப்ளை அப்படின்ற வேர்டு வெரி காம்ப்ரஹென்சிவ் வேர்டு. இந்த சப்ளை அப்படின்றது சேல்ஸும் இருக்கு, சர்வீசஸும் இருக்கு, ரைட் டு யூஸ் வாடகைக்கு தானே. நான் சேல் அப்படின்னா ஓனர்ஷிப் மாறுது, சப்ளைனா ஓனர்ஷிப் மாறி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த லேப்டாப்பை விற்கிறேன், அது வேற. இந்த லேப்டாப்பை 2 நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றேன், இது சேல்ஸ் கிடையாது, இது வாடகைக்கு தரேன், அதுவும் சப்ளை. மேனுஃபேக்சர், சேல்ஸ், சர்வீஸ் அப்படின்ற வேர்டெல்லாம் மறந்துடலாம் இனிமே. சப்ளை அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். சோ சப்ளை ஆஃப் கூட்ஸ், சரக்கு, ஆர் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். எனி ட்ரேடர் சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் பண்றச்சே அதுல லெவி பண்ணக்கூடியதுதான் இந்த ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜிஎஸ்டில 3 டாக்ஸ் கொண்டு வராங்க. ஒன்னதுக்கு பேரு சிஜிஎஸ்டி, நோட் பண்ணிக்கணும் எல்லாரும். சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மற்றொன்னு ரெண்டாவது எஸ்ஜிஎஸ்டி, ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இந்த சிஜிஎஸ்டின்றது காமன் ஆல் ஓவர் இந்தியா, சிஜிஎஸ்டி தான். இப்ப பிரசன்டா இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ் இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய ரெவென்யூ. அதுக்கு பதிலாக ஈக்குவலண்டா கொண்டு வந்ததுதான் சிஜிஎஸ்டி. அதை தவிர்த்து லோக்கலா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் லெவி பண்ணக்கூடியது எஸ்ஜிஎஸ்டி, ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இந்த எஸ்ஜிஎஸ்டின்றது ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பேர் இருக்கும். இப்ப டெல்லி அப்படின்னா டெல்லி எஸ்ஜிஎஸ்டி, தமிழ்நாடுனா தமிழ்நாடு ஜிஎஸ்டி அப்படின்னு இருக்கும், தமிழ்நாடு எஸ்ஜிஎஸ்டி. சோ அதனால தமிழ்நாடுல லெவி பண்ணக்கூடிய டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சிஜிஎஸ்டி பிளஸ் தமிழ்நாடு ஜிஎஸ்டி அப்படின்னு இருக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம இன்வாய்ஸ்ல காட்டணும். எப்போ அப்படின்னா என்னுடைய சப்ளை வித்தின் த ஸ்டேட்ல இருந்ததுன்னா. நான் பொள்ளாச்சியில இருக்கேன், கோயம்புத்தூருக்கு கூட்ஸ் விற்கிறேன், சரக்கு விற்கிறேன், வித்தின் த ஸ்டேட், தமிழ்நாடுக்குள்ளதான். என்னோட இன்வாய்ஸ்ல 1 லட்சம் ரூபாய் மதிப்பு சரக்குக்கு. இதனால நான் வேட் போடுவேன் 5%, ஆட் 5%, 15% அப்படின்னு போடுவேன். இனிமே ஜிஎஸ்டி வந்துருச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ப்ராடக்ட் 18% ஜிஎஸ்டி அப்படின்னா 9% சென்ட்ரல் கவர்மெண்ட், 9% ஸ்டேட் கவர்மெண்ட். சோ உங்களோட இன்வாய்ஸ்ல 1 லட்சம் ரூபாய் வேல்யூ, ஆட் சிஜிஎஸ்டி 9%, ஆட் திருப்பியும் தமிழ்நாடு ஜிஎஸ்டி 9%. ஏன் அப்படின்னா இந்த 9% சிஜிஎஸ்டி எதுக்கு ஈக்குவலன்ட்னா, அந்த கூட்ஸ் உற்பத்தி ஆயிருந்ததுன்னா எக்ஸைஸ் டியூட்டி இத்தனால போட்டிருந்தோம், அதுக்கு பதிலாக அந்த சிஜிஎஸ்டி. ஆட் ஜிஎஸ்டி, தமிழ்நாடு ஜிஎஸ்டி, அது எதுக்கு அப்படின்னா இந்த கூட்ஸ் இத்தனால நம்ம லோக்கலா விக்கிறச்சே வேட், அதுக்கு ஈக்குவலன்ட் தான் இந்த தமிழ்நாடு ஜிஎஸ்டி அப்படின்றது. சோ ஆஸ் ஆஃப் நவ் லாவை படிக்கிறச்சே, சட்டத்தை படிக்கிறச்சே இந்த சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஈக்குவல் ஷேர். இப்ப இந்த உங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாத்துக்குமே என்னென்ன வரி அப்படின்றத பார்த்திருப்பீங்க. 18%, 12%, 5% அப்படின்றது. அதை 2 பிரிக்கணும், 2, 2, 6, 6, 6, 9 அப்படின்றத தனித்தனியா பிரிச்சு போடணும். சோ முக்கியமான பாயிண்ட், சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்றதுல ஜிஎஸ்டி லெவி ஆகும். அந்த சப்ளை ஒரே ஸ்டேட்குள்ள இருந்தது அப்படின்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணும். அந்த சப்ளை வேற ஒரு ஸ்டேட்டுக்கு பண்ணேன் அப்படின்னா ஐஜிஎஸ்டி அப்படின்னு லெவி பண்ணுவேன். இதை பிரிச்சு காட்ட வேண்டாம். இந்த ஐஜிஎஸ்டி அப்படின்றதுக்கு பேர் இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு பேரு. இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இதனால நான் ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டுக்கு வித்தேன்னா நான் போடக்கூடிய வரி சிஎஸ்டியா இருக்கும்.
இதே சி ஃபார்ம் இருந்ததுன்னா கன்செஷனல் ரேட் ஆஃப் டாக்ஸ் 2% போடுவேன். இனிமே இந்த சி ஃபார்ம் அது மாதிரியான ஃபார்ம் கான்செப்டே கிடையாது ஜிஎஸ்டில. எச் ஃபார்ம், சி ஃபார்ம், எந்த ஒரு கன்செஷனல் ரேட்டும் கிடையாது. எல்லாத்துக்கும் டாக்ஸ் போடணும். 18% டியூட்டி வேற ஸ்டேட்டுக்கு, இங்கேருந்து நீங்க பாலக்காடுக்கு வித்தீங்க அப்படின்னா கூட்ஸ் வேல்யூ 1 lakh ஆட் ஐஜிஎஸ்டி 18%, உங்களோட ப்ராடக்ட் 18%, உங்க ப்ராடக்ட் 5%, ஆட் ஐஜிஎஸ்டி 5%. வித்தின் த ஸ்டேட் நான் சப்ளை பண்றச்சே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சிஜிஎஸ்டி டிஎன்ஜிஎஸ்டி தனித்தனியா பிரிச்சு காட்டணும். அனதர் ஸ்டேட்டுக்கு நான் சப்ளை பண்றேன்னா ஐஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு மிடில் டாக்ஸை கொண்டு வராங்க. சோ ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 3 விதமான டாக்ஸ். அதனாலதான் நான் சொன்னேன், ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் இதை ஒத்துக்க முடியாது. ஜிஎஸ்டியே கூட சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு இருக்கு, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு இருக்கு, இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் தனித்தனியாக இருக்கு. இப்ப பிரசன்ட் லால நீங்க தமிழ்நாடுல இருந்து ஒரு கூட கர்நாடகாவுக்கு விக்கிறீங்க, ஆர் தமிழ்நாடுல இருந்து ஒரு கூட கேரளாக்கு விக்கிறீங்க அப்படின்னா சிஎஸ்டி போடுறோம் ரெவென்யூவை. அந்த ரெவென்யூ எந்த கவர்மெண்ட்டுக்கு போகுது? நான் தமிழ்நாடுல இருந்து கேரளாக்கு ஒரு கூடு விற்கிறேன், நான் 2% சிஎஸ்டி போட்டு வைக்கிறச்சே அந்த ரெவென்யூ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும்? தமிழ்நாடு கவர்மெண்ட் போகுமா, கேரளா கவர்மெண்ட் போகுமா? தமிழ்நாடு கவர்மெண்ட் போகும். ஏன்னா இந்த பிரசன்டா இருக்கக்கூடிய டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஆரிஜின் டேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஸ்டேட்ல கூட்ஸ் உற்பத்தி ஆச்சோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த ரெவென்யூ போகும் அப்படின்ற சிஸ்டம். அதனால ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்க. இதையே நம்மளோட ஆங்கிள் இருந்து நான் கேரளால இருந்து ஒரு கூடு வாங்குறேன், சரக்கு வாங்குறேன், 2% சிஎஸ்டி பே பண்ணி அதை லோக்கலா இங்க விற்கிறேன் வேட்ல. அந்த 2% சிஎஸ்டி எனக்கு கிரெடிட் எடுத்துக்க முடியுமா? முடியாது. ஏன்? ஏன்னா அந்த ரெவென்யூ கேரளா கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு செட் ஆஃப் கொடுக்கல. ஆனா இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு கொண்டு வந்த அப்புறம் எல்லாமே ஐஜிஎஸ்டி தான். ஐஜிஎஸ்டின்றது ஒரே லா. சோ நான் கேரளால இருந்து சரக்கு வாங்குறச்சே ஐஜிஎஸ்டி பே பண்ணி வாங்குறேன். அத லோக்கலா நான் விக்கிறச்சே சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவேன் என்னோட இன்வாய்ஸ்ல. அந்த ஐஜிஎஸ்டி பே பண்ண பாருங்க, அதை வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியோட செட் ஆஃப் பண்ணிக்கலாம்.